மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. கைஸ், ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எப்படி அடுத்து ரோடு வரப்போகுது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 குதிரைகள் இது வருது. ஸோ நம்ம இங்கே நிற்கிறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே முடியாமல் சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ முடியலை, ஹெல்த் இஷ்யூ இல்லை இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி தான் பார்த்தீங்கன்னா மேலே கூட்டு போகிறாங்க, கீழே கொண்டு வராங்க. என் கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு தான் வந்துட்டுருக்கோம். நடக்க முடியல. அதே மாதிரி ஷூ போட்டு தான் இங்கே நடக்க முடியுது. குழந்தை சவுண்டு மாதிரி கேட்குது. என்ன ஆச்சு? ஆளை காணோங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜமாஸ் பிளானட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் மலையூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு இல்லாத வசதிகளும் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ரோடு வசதி இல்லாமல். இன்னும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு சிரமங்கள் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கிராமம் ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், மேலே ஒரு மலை இருக்கா, அந்த டாப்பில் தான் நம்ம இப்போ போகிறோம். ஆக்சுவலி அதோ பாரு அதிசயத்தை, தெரியுதா? பார்த்துட்டேல, காசு கூட நம்ம இப்போ கீழே இருக்கோம், அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ இங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு வசதி ஆக்சுவலி இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கரடு முரடாக இருக்குது கல். அதனால் அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்களோட பைக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணி போயிருக்காங்க. இது பைக் மட்டும் அவங்கள்ட்ட இல்லை, அவங்க ஆக்சுவலி காரு எல்லாமே இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த கிராமத்துக்காண்டி மேலே போகிறாங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம மேலே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு கைஸ், கொஞ்சமாச்சு ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏதோ ஃபால்ஸுக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஃபால்ஸுக்கெலாம் போகல, ஒரு கிராமத்துக்கு தான் போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 250 குடும்பங்கள் வந்து அங்கே மேலே வசிக்கிறாங்க. ஸோ அவங்க டெய்லியும் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ போக எப்படியும் 2 மணி நேரம் கிட்ட ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம். அதனால் அவங்களுக்கு 3/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கூடயே ஆகும். சரி, நம்ம சாப்பிட்டு வந்துருக்கலாமோ? சாப்பிடாம நாங்கள் வெறும் டீ வடை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். எல்லாம் வெயில் காலம்னால இங்கே இருக்க மரமும் பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட இல்லை, எல்லாமே காஞ்சி போய் கருவாடாக கிடக்கு. பார்த்தா தெரியும். சரி, எவ்வளோ நேரம் நடந்திருப்போம்? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் நடந்துட்டோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிருச்சுன்றான். எங்கே காமி தள்ளினத? ஆமாம், மேலே 3-4 கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் மேலே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூச்சு வாங்கிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்படியே ரெஸ்ட்டு உட்காந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு அப்படியே நம்ம பயணம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் தொடரும். எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். கைஸ், ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் எப்படி அடுத்து ரோடு வரப்போகுது எங்களுக்கு தெரியல. செம்ம டஃப்பாக இருக்குங்க. ஏதோ சின்ன சின்ன கல் இருந்தால் கூட ஏறிடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறாங்கல், பெரிய பெரிய அந்த கடப்பாக்கல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கல்லாக தான் இருக்குது. பெரிய பெரிய ஜெலிலாம் இருக்குது. சுத்தமாக ஏற முடியல. நீங்களே பாருங்களேன். இந்த ரோட்டில் நீங்கள் எப்படி நடப்பீங்க? எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூலுக்கு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 12th வரைக்கும் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போயிட்டு வராங்களாம் டெய்லியும். அது மட்டும் இல்லாமல் மேலே முடியாமல் சப்போஸ் அவங்களுக்கு ஏதோ முடியலை, ஹெல்த் இஷ்யூ இல்லை இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டி தான் பார்த்தீங்கன்னா மேலே கூட்டு போகிறாங்க, கீழே கொண்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலை கொடுப்போம், கண்டினியூ பண்ணுவோம். கேண்டிமேன் கொடுத்துருக்கான். ரொம்ப கஷ்டங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் இங்கே வரோம்,
வீடியோ எடுக்கிறாண்டி. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேரம். காய்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா கீழே வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டு தூக்க முடியாதுல்ல. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவேரி கழுத மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கோவேரி கழுத வருது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி தான் இருக்கும் ஃபேஸில். ஸோ அவங்க வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. மேலேருந்து அந்த விளைக்கிற அந்த தக்காளி, நெல் வகைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வராங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். நம்ம தான் பைக்கில் போனோம், காரில் போனோம், இதோட இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த கழுதையும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். கீழே இறங்குறதுக்கு லைட்டாக கழுத்து இருக்குன்னா கூட அதுக்கு பயம். ஸோ நம்ம இங்கே நிற்கிறது சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே ஆனால் இதெல்லாம் இப்போ என்னதுண்ணே நம்ம பெட்டியில் மாங்காய் இருக்கா? இப்போ மேலே நீங்கள் மரம் வச்சு இது பண்ணுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. ரோடு வசதி இன்னும் எதுவும் உங்களுக்கு பண்ணி தரலாண்ணா? எல்லாம் உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா. ஓகே. முடிஞ்சா அடிக்கல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஓ சரி 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 ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நன்றிண்ணா. ஸோ அண்ணனோட வாழ்க்கையும் பாருங்கள் இப்படி தான். அன்னைக்கு கூட எப்படியும் நடந்துருவாரு. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடியாதவங்க, வயசானவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் எப்படி வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கழுதை போயிருக்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த கழுதை மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெயிட்டு முடியாதவங்களெல்லாம் வச்சு கொண்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் அவங்க மேலே வளைச்சி மேலேருந்து அவங்க மாங்காய் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் சேல் பண்ணுறாங்க. கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு தான் வந்துட்டுருக்கோம். இன்னும் நடக்க முடியல. அதே மாதிரிங்கன்னா ஷூ போட்டு தான் இங்கே நடக்க முடியுது. சாப்பிடாம ஏறோன்ட்டோம். தண்ணி ஒரு பாட்டில் காலி. இன்னும் பாதி மேலே கூட ஏறல நாங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் ஏறிட்டுருக்கோம். 2 இருக்கு. வா, இப்போ தண்ணி வேற கிடையாது. வெறும் பார்த்தீங்கன்னா கேண்டிமேன் தான் இருக்குது. அதை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல. இந்த பூச்சி சவுண்டு கேட்குது, உங்களுக்கு தெரியுதா? ஒரு சின்ன நனல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3வது சிட்டிங்னு சொல்லலாம். முடியலை. பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். லைட்டாக சறுக்கணும்னு பார்த்துங்க, அங்கே போய் விழுந்துருவோம். லைட்டாக அந்த ஜல்லி கல் ஏதாவது சறுக்குனா கூட. யாரு நினைச்சேன்டா இன்னும் உட்காராம இருக்கானு. யாருங்க அவன்? 2 செகண்டுக்கு ஒரு வாடிக்கு உட்காந்து எந்திரிக்கிறான். டேய் இதுல வேணா அவனுக்கு இது கம்மியாரா? கைப்பட எந்திரா, எந்திரா. இப்போ நீ எந்திரி. இவங்களாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு கீழே இறங்குறாங்க. அக்கா எங்கக்கா காலேஜா? ஓகே ஓகே. பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போகிறாங்க. அந்த குட்டி பையன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக நடக்கிறான்னு. ஸோ ரொம்ப கஷ்டம். அவங்க ஏதோ சம்திங் ஆதார் எடுக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வராங்க. போய் அவங்க போய் ஆதார் எடுத்துகிட்டு அதை அவங்க இது பண்ணிவிட்டு அவங்க திரும்பியும் மேலே வர எப்படியும் ஒரு நைட் 6 மணி 7 மணி ஆயிரும். இவன் பார்த்தீங்களா தண்ணிக்காண்டி பார்த்தீங்கன்னா முடியல, கஷ்டப்படுறான். தண்ணி இப்போ எங்கிட்டையும் இல்லை. சாக்லேட் தான் இருக்குது. கேண்டிமேன் சாப்பிட்றியாடா? கேண்டிமேன் எடுத்துக்கோங்க. ஆமாம், நாக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிரும் அது சாப்பிட்டா. முடியலைங்க. சாப்பிடலையா? என்னன்ற மாதிரி இருக்கா? மயக்கம் வருதா? ஆமாடா, அந்த மாதிரி இருக்கு. கிருன்னு இருக்கா? போதையில் இருக்க மாதிரி இருக்கோ? அப்படியே தள்ளாடுவாங்க அந்த மாதிரி இருக்கா? அரை போதையில் இருக்கான் பையன், முடியலை அவனால்.
இவன் ஜீன்ஸ் வேற போட்டு வந்திருக்காங்க. இங்க இந்த மலையில போய் ஜீன்ஸ் போட்டு ஏறுவாங்களா? ஜீன்ஸ் போட்டா உனக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஊர்ல உங்களுக்கு சொன்னாங்க? எங்க? மேகமலையில நடந்தா ஏறணும். என்ன நடந்து இந்த மாதிரி ஏறணுமா? இதான் அவ்வளோதான் வந்துருச்சு. சும்மா சொல்றேன். இதான் தெரியுது பத்தியா வீடு மேல. டேய் டுக்கு டுக்குன்னு அப்படியே மொத்தமா புஷ்னு போயிடாம. ஐயோ போச்சே. அவ்வளோதான் வந்தாச்சு. பயங்கரமா எடுத்துருக்கான் உனக்கு. டேய் என்னடா 10 ஸ்டெப்புக்கு ஒரு வாட்டிக்கு பாடுற? இறங்கும் போது இப்படிதான் பண்ணுவியா? எங்க துண்டுதான் குழந்தை சவுண்டு மாதிரி கேக்குது. குழந்தையா ஆடா? குட்டி ஆடு போல. என்ன மதுரைண்ணா? என்ன? ஆமா 2 பேர் தான். இல்லண்ணே வீட்டுல இருந்து அப்படியே காணுங்க. ஆமாண்ணா காணுங்க. ஒரு வேளை ஆளு அங்கேயே வாங்கிட்டான. ஒரு வேளை என்ன தெரியல, பயமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆளை காணும். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. அப்போ மேலே வரேன்ட்டான். மயக்கம் வேற வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு தெரியலையே. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன்.